குடும்பத்தில் எக்கச்சக்கமாக பிரச்சனை இருக்குதுங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்து இன்னும் சரியாக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்காகத்தான் இப்போ தீபாவளி அன்னைக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கணும். நார்மலாக அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்குமே அது ஓகேங்க. இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் வருது பார்த்தீங்களா? நார்மலாக தீபாவளியும் அமாவாசையும் ஒரே நாளில் வரும். இந்த வருஷம் அவங்க தீபாவளிக்கு அமாவாசையும் ஒரு நாள், அது தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை வராங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கணும். என்ன விரதம் இருக்கணும்னா கேதார கௌரி விரதம் இருக்கணும். நான் கௌரி விரதம் இருந்துக்கிட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த கௌரி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. தொடர்ந்து 21 நாள் விரதம் இருக்க வேண்டும். அதுவும் வில்வேலெல்லாம் பூஜை பண்ணணும். அந்த விரதம் வந்து ரொம்ப கடுமையான விரதமாக இருக்க வேண்டும். சிவனை நோக்கி விரதம் இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் வந்து மனம் இறங்கி வந்து உங்களை அழைச்சிட்டு போவார்னு, அவர் கூட உங்களை சேர்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரு சொன்னோன்னே பார்வதி அம்மாவும் 21 நாள் விரதம் இருக்கிறாங்க. அந்த 21வது நாள் தான் இப்போ வரக்கூடிய அமாவாசை, தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அமாவாசை. சரிங்களா? இப்போ நம்மளும் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் ஒரு சண்டை பிரச்சனை இருக்குது, என்னென்னே தெரியலங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே அமாவாசை அன்னைக்கு விரதம் இருங்க. அதுவும் இந்த அமாவாசை தீபாவளி அன்னைக்கு அடுத்த நாள் வருது பாருங்க, அந்த அமாவாசை அன்னைக்கு கேதார கௌரி விரதம் இருங்க. சரிங்களா? சரி, என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து யோசிப்போம், தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சு வச்சுருக்கோமே, அந்த பலகாரம்லாம் எடுத்து அடுக்கி வைக்கலாமா? அது தீபாவளிக்காக பண்ணது, இவங்களுக்காக தனியாக பண்ணணும். இவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் கூட போதுங்க. 21 நெய்வேத்தியம் வைக்கணும். சரிங்களா? அந்த 21 வச்சுட்டு இவங்களுக்குன்னு தனியாக விளக்கேற்றி வச்சு மனசார பிரேமிங்க, பூஜை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விரிசெல்லாம் எல்லாமே சரியாகி உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒத்துமையாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஒத்துமையான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, எவ்வளோ எல்லாமே எதுக்காக பண்ணுறோங்க? மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது, உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே. அப்போ இந்த உறவுகள் சந்தோஷமாக இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சூப்பராக இருக்கும் வாழ்க்கை, செழிப்பாக இருக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. குடும்பத்தில் எக்கச்சக்கமாக பிரச்சனை இருக்குதுங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்து இன்னும் சரியாக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்காகத்தான் இப்போ தீபாவளி அன்னைக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கணும். நார்மலாக அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்குமே அது ஓகேங்க. இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் வருது பார்த்தீங்களா? நார்மலாக தீபாவளியும் அமாவாசையும் ஒரே நாளில் வரும். இந்த வருஷம் அவங்க தீபாவளிக்கு அமாவாசையும் ஒரு நாள், அது தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை வராங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கணும். என்ன விரதம் இருக்கணும்னா கேதார கௌரி விரதம் இருக்கணும். நான் கௌரி விரதம் இருந்துக்கிட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த கௌரி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அது என்னங்க கேதார கௌரி விரதம்? இதோட ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? இப்போ சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் அவங்க உலகத்தில் வந்து ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது பார்வதி அம்மா என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானோட கண்ணை வந்து பின்னாடி தான் அப்படி பொத்திடுறாங்க. அப்படி பண்ணோன்னு சிவபெருமான கோவம் வந்துடுது. ஏன் கோவம் வருதுன்னா, அந்த செகண்ட் வந்து இந்த உலகமே ஸ்தம்பித்து விடுகிறது, இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பித்து நின்று விடுகிறது. அதனால அந்த கோவம் வந்ததுல சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நீ பூலோகத்துக்கு பூமிக்கு போய் நீ வாழ்ந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா உடனே அது நடந்துடுது. சிவபெருமான் சொல்கிறாருல, அந்த இறைசக்தி சொல்லும்போது அந்த அம்மா இங்கே வந்து வாழ்ந்துடுறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. பட் ஆனால் சிவபெருமான் வரலை. இப்போ பார்வதி அம்மா நம்ம பூமிக்கு வந்துடுறாங்க. எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா கேதாரநாத்துக்கு தான் வராங்க. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாதாரண மனித உருவத்துக்கு வந்துடுறாங்க. பார்வதி அம்மாவோடைய குரு கிட்ட போய் கேட்குறாங்க. யார்? கௌதம முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போதே அப்போ கௌதம முனிவர் சொல்கிறாங்க, குருவாக இருந்து சொல்கிறாங்க, தொடர்ந்து 21 நாள் விரதம் இருக்க வேண்டும். அதுவும் வில்வேலெல்லாம் பூஜை பண்ணணும். அந்த விரதம் வந்து ரொம்ப கடுமையான விரதமாக இருக்க வேண்டும். சிவனை நோக்கி விரதம் இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் வந்து மனம் இறங்கி வந்து உங்களை அழைச்சிட்டு போவார்னு, அவர் கூட உங்களை சேர்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரு சொன்னோன்னே பார்வதி அம்மாவும் 21 நாள் விரதம் இருக்கிறாங்க. அந்த 21வது நாள் தான் இப்போ வரக்கூடிய அமாவாசை, தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அமாவாசை. சரிங்களா? இப்போ நம்மளும் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் ஒரு சண்டை பிரச்சனை இருக்குது, என்னென்னே தெரியலங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே அமாவாசை அன்னைக்கு விரதம் இருங்க. அதுவும் இந்த அமாவாசை தீபாவளி அன்னைக்கு அடுத்த நாள் வருது பாருங்க, அந்த அமாவாசை அன்னைக்கு கேதார கௌரி விரதம் இருங்க. சரிங்களா? சரி, என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? அந்த விரதம் அன்னைக்கு வழக்கம் போல் சாப்பிடக்கூடாது. விரதம்னால சாப்பிடக்கூடாது. மௌன விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சிலர் வந்து அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கலசம் வைப்போம், பூஜை பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. சிலர் நோன்பு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் ரெகுலர் நார்மலாக செய்கிறது. ஆக்சுவலாக அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலசம் வைக்கணும். எங்கள் வீட்டில் கலசம் வைக்கணும். இந்த கலச சொம்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த கலச சொம்பில் அந்த கலச நூல் சுற்றுவாங்க. 21 தடவை அந்த நூல் சுற்றணும். 21 தடவை அந்த நூல் சுற்றிட்டு 21 முடிச்சு போடணும். சரிங்களா?
அந்த கலச சொம்பில் வழக்கம் போல் பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் வச்சுட்டு மா இலை வைப்பாங்க. மா இலை வச்சுட்டு தேங்காய், அந்த மட்டை தேங்காய் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மட்டை தேங்காய் வைப்பாங்க. அதுக்கு இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மட்டை தேங்காய் வைப்பாங்க. கலசம் வைக்கிற ப்ரொசீஜர் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னா 21 நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 21 அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. ஒரு கொஞ்சமாக ஸ்வீட் வைங்க. ஒன்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டாலும் பரவாயில்ல. ஒரு பழ வகைகள், வாழைப்பழம் வைங்க, கொய்யாப்பழம் வைங்க, ஆப்பிள் வைங்க, இந்த மாதிரி பழ வகைகள், முந்திரி பருப்பு, திராட்சை, கல்கண்டு. முக்கியமாக நீங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும். பாயாசம் செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம், கேசரி செய்யலாம், இல்லை 3மே கூட செய்யலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து யோசிப்போம், தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சு வச்சுருக்கோமே, அந்த பலகாரம்லாம் எடுத்து அடுக்கி வைக்கலாமா? அது தீபாவளிக்காக பண்ணது, இவங்களுக்காக தனியாக பண்ணணும். இவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் கூட போதுங்க. 21 நெய்வேத்தியம் வைக்கணும். சரிங்களா? அந்த 21 வச்சுட்டு இவங்களுக்குன்னு தனியாக விளக்கேற்றி வச்சு மனசார ப்ரே பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்களும் பார்வதி அம்மாவும் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிவபெருமான் அங்கே வந்து எங்கள் கேதாரிநாத்துக்கு வந்து அவங்களுக்கு பாதி இடம் கொடுக்குறாரு. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர் படம் கிடச்சாலே வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா சிவன், பார்வதி, விநாயகர், முருகர்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்கள வச்சு வழிபடுறதும் சிறப்பு. நார்மலாக வீட்டுக்குள்ளே சிவலிங்கம் ஃபோட்டோவோ இல்லை சிவனோட ஃபோட்டோவோ வச்சு பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்தவர், ரொம்ப சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பூஜைக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்து தாராளமாக வைக்கலாம். சிலருக்கு சரிங்களா, இந்த மாதிரி நாங்கள் வந்து வச்சு பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்கிற போது இந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோயிலில் கொண்டு போய் அந்த ஃபோட்டோ வச்சிடலாம். அந்த சிவலிங்கம் அந்த விஷயங்களை கொண்டு வந்து வச்சிடலாம். சரிங்களா? ஆனால் இந்த விஷயம் செய்யுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு சுச்சுவேஷன்லாம் இருக்குங்க, இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ப்ராப்ளம்லாம் சரியாக ஆரம்பிக்கும். உறவுகள் ஒரு இணக்கமாக வர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி தீபாவளி அன்றைக்கி சாயங்காலமே அமாவாசை ஆரம்பிக்குது. 21ஆம் தேதி அடுத்த நாள் சாயங்காலம் கிட்டத்தட்ட 5:45 வரலும் அமாவாசை இருக்கிறதுனால இந்த பூஜையை காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. காலையில் ஒரு 6 மணி, 5:30 மணி, 6 மணி இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ எப்போ விரதம் இருக்குன்னு கேட்குறீங்களா? நீங்கள் பூஜை பண்ணிட்டு கூட விரதம் இருங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அமாவாசை முடிஞ்ச பிறகு சாப்பிடுங்க. சரிங்களா? அப்போ காலையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமல் அமைதியாக இருங்க. முடிஞ்ச அளவு சைலண்ட்டாக இருங்க, பேசாமல் இருங்க. முடிஞ்ச அளவு சரிங்களா? கோயிலெலாம் போகிறோன்னா அங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல, பேசுங்க. முடிஞ்சாலும் அமைதியாக சைலண்ட்டாக இருங்க. இந்த பூஜை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விரிசல்லாம் எல்லாமே சரியாகி உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒத்துமையாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஒத்துமையான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது, பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ எல்லாமே எதுக்காக பண்ணுறோங்க? மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது, உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தானே. அப்போ இந்த உறவுகள் சந்தோஷமாக இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சூப்பராக இருக்கும், வாழ்க்கை செழிப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக மாறிவிடும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.